பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ரெசிப்ட் சைடில் என்ன வருமோ அது அப்படியே இன்கம் சைடில் எழுத போகிறோம். அதே மாதிரி பேமெண்ட்ஸில் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதுவோம். பட் ஆனால் வெறும் ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். அதாவது 1 இயர்க்குள்ளாடி இருக்கிற விஷயம் தான் எடுப்போம். அந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. கேபிட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து இதில் வராதுங்க. இந்த விஷயம் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஆர்ஐபியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஹெட்டிங் எழுதிக்கிறோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. அதே தான் தமிழ்லையும் வருவாய் மற்றும் செலவின கணக்கு. டெபிட் சைடில் இருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, அது வராது. ஏன்னா அது ஒரு அசெட்டு, கேபிட்டல் ஐட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்ட் மந்த்லி வரக்கூடியது தான். ஸோ இது வந்து ஒரு ரெவன்யூ ஐட்டம்னால இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அது ஒரு அசெட் தான். ஸோ அந்த அசெட் வந்து இங்கே வராது, ஏன்னா அது ஒரு கேபிட்டல் ஐட்டம். ஃபைனலி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் கொடுத்துருக்காங்க, இது ரெவன்யூ ஐட்டம். கண்டிப்பாக இதை நம்ம இன்கம் சைடில் எடுத்துக்கலாம். தமிழ்லையுமே அதே தான். ஸோ கைரொக்கம் வராது, வாடகை பெற்றது வரும், முதலீடுகள் விற்றது வராது, சந்தா பெற்றது கண்டிப்பாக வரும். இப்போ அப்படியே பேமெண்ட் சைடுக்கு போகலாம். ஸோ இங்கே இதெல்லாம் வரும் வராதுங்க அதை பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், மெட்டீரியல் அடிக்கடி வாங்குவோம், ரெவன்யூ ஐட்டம். கண்டிப்பாக இது வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பெய்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு ரெவன்யூ ஐட்டம் தான், அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போடலாம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ், கம்ப்யூட்டர் வந்து ஒரு அசெட், ஸோ அது வராது, அதனால் இது நம்ம எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் சேலரிஸ், கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதனால் நம்ம இதே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எடுத்துக்கலாம். ஃபைனலி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுக்க தேவையில்லை. தமிழ்லையும் அதே தான். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எழுது பொருள் எடுத்துக்கலாம். கணிப்பொறி எடுக்க தேவையில்லை. சம்பளம் எடுக்கலாம். இறுதி இருப்பு எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்போ ரெசிப்ட் சைடில் நம்ம டிக் பண்ண ஐட்டம்ஸை மட்டும் அப்படியே எடுத்து இன்கம் சைடில் காப்பி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். ஸோ டிக் பண்ண ஐட்டம்ஸ் இங்கே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைட் டோட்டல் எழுதலாம். டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 37,000 வருது. அப்படியே கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா 54 + 10 64,000 வருது. இப்போ இது ரெண்டுத்தில் ஹையஸ்ட் டோட்டலில் டிக் பண்ணுறோம், அதான் 64,000 டிக் பண்ணிக்கிறோம். அது ரெண்டு பக்கமும் இறக்குறோம். இன்கமும் 64,000 வந்திருக்கு. பட் நம்ம பண்ண செலவு வந்துட்டு வெறும் 37,000 தான். செலவு போச்சுன்னா 27,000 வந்து நமக்கு சர்ப்ளஸாகவே இருக்குது. அதாவது உபரியாகவே இந்த சம்பளம் நமக்கு 27,000 இருக்குது. ஸோ இந்த சம்பளம் நமக்கு சர்ப்ளஸ் வந்ததுனால அதை வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் நோட் பண்ணுறோம். ஒருவேளை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமாகுதுன்னா ஆன்சர் வந்து இன்கம் சைடில் டெபிசிட்னு போட்டு எழுதிருப்போம். இப்போ உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் திருச்சி இரிகேஷன் கிளப் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர். தமிழ் புக்லேயுமே ஸோ அங்கேயுமே நம்மளை வந்துட்டு வருவாய் மற்றும் செலவின கணக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை ஃபார்மேட் எழுதிடுவோம். ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டிருப்போம். பட் ஆனால் எழுதும்போது ஃபர்ஸ்ட் டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் வரும், கிரெடிட் சைடில் தான் வந்து இன்கம் வரும். இதை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். ரெசிப்ட் சைடில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து அப்படியே இன்கம் சைடில் வரும். பேமெண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். பட் ஆனால் வெறும் ரெவன்யூ ஐட்டம்ஸ் தான் வரும், கேபிட்டல் ஐட்டம் வராது. அதாவது 1 இயர்க்குள்ளே வந்திருக்கிற ரெவன்யூ ரெசிப்ட் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் வருங்க அதை ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட், இது ஒரு கேபிட்டல் ஐட்டம், இது வராது. நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ரிசீப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிக்கடி வரும், ஸோ அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஹோல் நியூஸ் பேப்பர், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரிசிப்ட் தான். ஸோ இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன், அஃப்கோர்ஸ் இதுவுமே வந்து ஒரு வகையான ரெவன்யூ ரெசிப்ட் தான். ஸோ இதுவுமே வரும். நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட்டு மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சில இடங்களில். ஸோ அதனால் இதுவுமே வந்து ஒரு ரெவன்யூ ரெசிப்ட் தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் வராது, பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வரும், அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. இது ப்ராஃபிட்டாக லாஸாக பார்த்து இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சராக அது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பாருங்க கீழே வந்துட்டு நமக்கு புக் வேல்யூன்னு சொல்லி 4,400 கொடுத்துருக்காங்க. அதாவது 4,400 இருக்கிற ஃபர்னிச்சரை 5,000 நம்ம வந்து விற்றுருக்கோம் அப்படின்னா இது நமக்கு இன்கம் தான். எடுத்தோடனே ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக வராது. ரெண்ட் மாதம் மாதம் கொடுப்போம், ஸோ இதை எடுத்துக்கலாம். செக்ரட்டரிஸ் ஹானரேரியம், ஸோ சீஃப் கெஸ்ட் யாரும் வந்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தியிருக்கோம், அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்டேஜ், இதுவுமே அடிக்கடி வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் வந்து நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் தான்.
நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இதுவுமே ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆடிட் ஃபீஸும் ஒரு வகையான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபைனலி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் குடுத்துருக்காங்க. இது நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு ரியல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ மார்க் பண்ண, அத அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட்ல இருக்கிறத இன்கம் சைட்ல எழுதுறோம். இதுல நமக்கு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்திருக்கு. அதனால நம்ம இன்கம் சைட்ல எழுதுறோம். ஒருவேளை லாஸ் வந்துச்சுன்னா அத நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எழுதுவோம். அமௌண்ட் வந்து டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் எழுதணும். ஸோ 5000 எழுதக்கூடாது. 4400 எழுதணும். டெபிட் சைடு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 73,850 டோட்டல் வருது. சைடு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 71,450 டோட்டல் வருது. ஆக மொத்தம் நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 73,850 வந்திருக்கு. பட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 71,450 தான் வந்திருக்கு. 4,400 ரூபீஸ் நமக்கு இப்போ பற்றாக்குறை டெபிசிட்டா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்கம் சைட்ல மென்ஷன். இதே மாதிரி எக்ஸசைஸில் 2 சம் இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.